முறுமுறுத்தார்கள். கர்த்தர் கவனித்தார். இந்த ஜனங்கள் செய்கிற அக்கிரமத்தை கவனித்தார். நம்மளுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலையை மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கு மாறா நம்ம ஏதாவது செஞ்சோன்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லை. தேவஜனமே, இந்த 5 பெண் பிள்ளைகளும் வராங்க. எங்கள் அப்பா செத்தது ஒத்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா செத்தது காரணம் இந்த முறுமுறுத்து தேவனை கோபம் பண்ணி அவங்க பண்ண பாவத்தினால்தான் அவர் வனாந்தரத்தில் இறந்தார். இப்போது நாங்கள் 5 பேர் நிற்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளை இல்லை, ஆனால் எங்களுக்கு ரைட்ஃபுல்லாக எங்களுக்கு வேணும். எங்கள் அப்பாவுடைய சுதந்திரம் எங்களுக்கு வேணும். எங்கள் அப்பாவுடைய என்ன அவருக்கு வர வேண்டியதோ அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் நம்ம இதுக்கு வந்துடலாம், 27 அதிகாரத்துக்கு வந்துடலாம். 4வது வசனத்துலேருந்து வாசிக்கலாம். எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? இப்போ நம்ம கேட்கலாம், எத்தனை குடும்பத்தில் வெறும் பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்காங்க, ஆண் பிள்ளை இல்லை. அந்த சந்ததி தகப்பனுடைய பேர் இல்லாமல் போயிடும்ல. இதே பாயிண்ட்டு தான் அங்கே அந்த 5 பொண்ணுங்களும் கேட்குறாங்க. எங்கள் அப்பாவுடைய பேர் வரணும், எங்கள் அப்பா பேர் வராமல் போகக்கூடாது. அந்த இன்ஹெரிட்டன்ஸில் வைக்கணும்னு பார்க்குறாங்க. அது பார்த்தது மாத்திரம் இல்லை, ரைட்ஃபுல்லாக வந்து கேட்குறாங்க. ஆண்டவர் இடத்துல கேட்குறதுல தப்பு இல்லை. ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தின்படி செய்யுங்க, ஆனால் எங்கள் ஆண் பிள்ளை இல்லாதனால நாங்கள் இழந்துடக்கூடாது இல்லையா, சுதந்திரத்தை இழந்துடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மோசே என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். படிங்கம்மா. அவருடைய பேர் வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். இதுதாங்க செஞ்சார் மோசே. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இது கற்றுக்கணும். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கணும். ஆண்டவரே, இதுக்கு நான் என்ன செய்யணும்? தப்பு செஞ்சிட்டார், தப்பு செஞ்சதுனால அவர் அழிச்சார். ஆனால் அவருடைய சந்ததி கானானுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ அவங்க அடையணும் இல்லை சுதந்திரத்தை. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்க. என்ன இதுதான் நம்ம லெசன். இந்த 5 பெண் பிள்ளைகளால் நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான். கர்த்தர் சொல்கிறார், பார்த்துக்கோங்க. செலோப்பியனுடைய மகள்கள் பேசுறது கரெக்டுன்னு தேவன் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம கேட்குற காரியத்துக்கு ஆண்டவர் செய்வாரா? கரெக்டுன்னு சொல்வாரா? ஆண்டவர் செய்யறதுக்கு அவருக்கு ஏற்ற வழியில் நம்ம நடக்கணும். இந்த பிள்ளைங்க கரெக்டாக ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க அப்பாவுடைய பேர் இந்த பூமியில் அற்று போகக்கூடாது. 5 பேர் நாங்கள் இருக்கோம், நாங்கள் அடையணும், சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். வாசிங்கம்மா. அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும்.
அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார். கர்த்தர் கொடுக்கிற நியாயம் எல்லாமே அவர் பிள்ளைகளுக்கு பர்ஃபெக்டாக செய்கிறார். இந்த 5 பிள்ளைங்களுக்கு மாத்திரம் கொடுக்கலனாக்கா அவர் தகப்பனுடைய பேர் அப்படியே போயிருக்கும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அந்த பிள்ளைகள் சொல்கிறது நியாயம். தகப்பனுடைய சுதந்திரத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு எத்தனையோ பெண் பிள்ளைகள் தகப்பனுடைய சுதந்திரம் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடாதபடிக்கு தங்க கையிலேருந்து இழந்து போயின்னு இருக்காங்க. நிறைய பேர் இழந்திருக்காங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. அது மேல் வாஞ்சியாக இருக்கணும். எனக்கு வேணும் என் தகப்பனுடைய சுதந்திரம். பிகாஸ் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ் riches and inheritance are from father. இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சகோதர குடும்பத்துக்கு போகணும், அவங்களுடைய இனத்தார்கிட்ட போகணும், அவங்க தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு போகணும். அப்படி வேண்டாமே. அங்கே அந்த இன்னெரிட்டன்ஸ் வரணும். அந்த பெண் பிள்ளைகள் அந்த வாஞ்சியாய் நின்றார்கள். தகப்பனுடைய இன்னெரிட்டன்ஸ், எங்களுக்கு சகோதரன் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இழந்துடக்கூடாது. இப்போ சகோதரன் இருந்தாக்கா அப்படியே சகோதரனுக்கு போயிருந்திருக்கோம். இங்கே சகோதரன் இல்லைனால அவருடைய இன்னெரிட்டன்ஸ் அவங்க நியரஸ்ட் பிரதரனுக்கு போயிருந்திருக்கோம். ஆனால் இந்த பெண் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பாவுடைய சுதந்திரம் எங்களுக்கு வரட்டும், எங்களுக்கு சகோதரன் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இழந்துடக்கூடாது, எங்கள் அப்பா பேர் இழந்துடக்கூடாது. அந்த வாஞ்சை கர்த்தர் கண்டார். இப்போ இந்த வசனத்தை எடுக்கலாம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அவ்வளோதான். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். ரைட்ஃபுல்லாக இந்த 5 பெண் பிள்ளைகள் கிளைம் பண்ணுறாங்க. ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி இல்லைங்களா? அந்த பிள்ளைங்க கேட்குறது நியாயம். அவங்க அப்பாவுடையது வேறு யாருக்கிட்டேயும் போயிடக்கூடாது. அதான் பாயிண்ட். வேறு யாரும் எடுத்துடக்கூடாது. சகோதரன் இல்லை, நாங்கள் சகோதரன் இருந்தாக்கா சகோதரனுக்கு வந்திருக்கோம். சகோதரன் இல்லாதனால வேறு யாருக்கிட்டேயும் போயிடக்கூடாது. எங்களுக்கு வேணும் எங்கள் அப்பாவுடையது. அண்ட் காட் கேவ் தெம். இப்போ வாசிக்கலாம். இப்போ 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். பாருங்க, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? பரிசுத்தம். நீங்க செய்ய வேண்டியது என்ன? பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை சுத்திகரிங்க, உங்களுடைய காரியத்தை கவனிங்க. நீ இதை செய்யாதனால உனக்கு அடின்றார் ஆண்டவர்.